இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம வந்து மார்னிங் வந்து வேக்கப் ஆகும். ஸோ காலையில் சீக்கிரமாக வேக்கப் ஆகும்போது நமக்கு பார்த்தோன்னா மறுபடியும் தூக்கம் வரும். ஸோ அதை தடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக பிரிஸ்க் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, யோகி ப்ரோ மார்னிங் வேக்கப் ஆக டிப்ஸ் கொடுங்க, வேக்கப் ஆனால் மறுபடியும் தூக்கம் வருது, ஸோ என்ன பண்ணுறது, வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ சீக்கிரமாக நீங்கள் பிரிஸ்க் ஆகிறதுக்கு காலையில் எந்திரிச்சோடனே நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நல்லா தண்ணி குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடிக்கும் நல்லது. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து அதிகமாக குடிங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எதாவது பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே பிரிஸ்கான ஃபீல் கிடைக்கும். அதாவது ஒரு மூக்கை மட்டும் திறந்துட்டு ஸோ இன்னொரு மூக்கை வந்து நம்மளோட கையால் விரல வந்து அந்த மூக்கோட ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீத் இன் பண்ணணும், ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து குயிக் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்அப்ஸ், புல்லப்ஸ். ஸோ இது மாதிரி தோப்பு கரணம்லாம் போடுவீங்க. ஸோ 10 தோப்பு கரணம், அப்படி இல்லாட்டி 10 புல்லப்ஸ், 20 புல்லப்ஸ், அப்படி இல்லாட்டி புஷ்அப்ஸும் பண்ணுங்கள். ஸோ 10 புஷ்அப்ஸ் அப்படி இல்லாட்டி 20 புஷ்அப்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிஸ்கான ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ தூக்கம் வந்து வராது. முக்கியமாக சீக்கிரமாக பிரிஸ்க் ஆகிறதுக்கு லைட்டர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்கள் ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரிஸ்க் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக கோல்டு ஷவர். ஸோ அதிகமாக ஜில் தண்ணியில் வந்து குளிக்க சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பழகிருச்சு. ஸோ எதனால் எப்படி ப்ரோ உங்களுக்கு பழகினுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதிகமாக வந்து கோல்டு ஷவரில் தான் குளிப்பேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே குளிக்கிறதுனால ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பழகிருச்சு. நிறைய பேர் வந்து ஹீட் வாட்டர் யூஸ் பண்ணிலாம் குளிக்கிறீங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்கள் பாடி இன்னுமே வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே கோல்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக போகும். ஸோ சீக்கிரம் உங்களுக்கு பிரிஸ்கான ஃபீலும் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூல் போவீங்க, காலேஜஸ், ஒர்க் போவீங்க. ஸோ இவங்களாம் பார்த்தா வந்து அலாரம் செட் பண்ணி தான் வந்து மார்னிங் வந்து நிறைய பேர் வேக்கப் ஆவீங்க. ஸோ அப்படி வேக்கப் ஆகும்போது ஸ்னூஸ் பட்டனை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஸ்னூஸ் பட்டனை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பார்த்தோன்னா வந்து இன்னுமே சோம்பேறி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்னூஸ் பட்டனை யூஸ் பண்ணாமல் சிங்கிள் அலாரம் மட்டும் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அலாரம் வந்து அடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வேக்கப் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நைட்டு வந்து தூங்குனீங்க அப்படின்னா ஸோ அந்த அலாரமை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து வேக்கப் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து மார்னிங் வேக்கப் ஆனதுக்கப்புறம் சீக்கிரமாக பிரிஸ்க் ஆகிறதுக்கு ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ நம்ம சேனலில் நான் இவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ எடிட்டிங்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க.